ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடலை மாவை பயன்படுத்தி சுலபமாக எப்படி டக்குன்னு ஸ்வீட் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். 1.5 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நான் ஆன் பண்ணலங்க. இது போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு இலகி வருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா கெட்டித்தன்மை ஆயிரும். அதுக்கப்புறமா இது நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் சேர்த்த ஆயிலெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கடலை மாவு இழுத்துருச்சுன்னு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா இலகி வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ கம்மியாக ஊற்றிருக்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின நெய் நல்லா மெல்ட் ஆகி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இலக்கம் கொடுத்து வருதுன்னு. இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மிலையே வச்சு இது போல் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது போல் நல்லா மெல்ட் ஆன பிறகு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் இடையில கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இணக்கமாக இலகி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இது நம்மளுக்கு ரொம்ப கம்பி பதம்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பாகுபாதம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவு தான். இது லைட்டாக நம்மளுக்கு அந்த எடுத்து ஊற்றினோம்னா தேன் வடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்வீட்டுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை பாகு கெட்டித்தன்மை ஆனாலே போதும். பாருங்கள் சர்க்கரை பாகு எடுத்து ஊற்றும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மாவில் நம்ம உடனே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சக்கரை பாகை சேர்த்த உடனே பாருங்கள் எந்த அளவுக்கு கடலை மாவு நல்லா எடுத்துரும். உடனே நம்மளுக்கு கெட்டித்தன்மையிரும். கைவிடாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா எரிகிருச்சுன்னு. இப்போ மீதி இருக்கிற சக்கரை பாகையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நெய் தடவைனா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நெய் பிளேட் ரெடியாக வச்சுருக்கணுங்க. ஏன்னா இது உடனே நம்ம மாற்றிடணும். பாருங்கள் நான் சாதாரண ஒரு பிளேட்டு தான், நம்ம வீட்டில் சாப்பிட்ற பிளேட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதில் நெய் தடவி வச்சுருந்தேன். இது போல் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு லெவல் படுத்துறதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி ஏதாவது பயன்படுத்தி நல்லா இது போல் லெவல் படுத்திக்கோங்க. இது 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா இறுகி வரட்டுங்க. நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம்.
2 ஹவர்ஸ் ஆயிடுச்சிங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது மாதிரி ஒரு கத்தி எடுத்து இது போல் நம்ம வந்து எந்த ஷேஃப்க்கு வேணுமோ அந்த ஷேஃப் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. பீஸ் போடும்போதே இப்போ தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இறங்குதுன்னு. சுலபமாக கடலை மாவு வச்சு எவ்வளோ சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.